லைட்டாக தான் வீங்கி இருக்கு போல, ஒரு 1 or 2 daysல சரியாயிரும் அப்படின்னு நினச்சேன். சரி ஆகல. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். அண்ட் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. பட் அப்படி இருக்கிற டைமில் வந்துட்டு இன்னைக்கு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ, ஸோ இது வந்துட்டு பேசியே ஆகணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி தான் நான் என்ன பேச போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்க். நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஊருக்கு போயிருந்தேன். நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இருக்கும். அது நமக்கு வந்துட்டு போகும்போது சே நிறைய விஷயங்கள் மாறி இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு நமக்கு தோணும். அது மாதிரிதான் வந்துட்டு எனக்கும் தோணுச்சு. அப்போ நான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ஊர்லாம் சுத்திட்டு ஸோ ரொம்ப ஜாலியாக தான் இருந்தேன். அண்ட் வந்துட்டு ஊருக்கு போகும்போது நான் பார்த்தேன் என்னோட ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு எங்களோட ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா மாறி இருக்கு. இப்போ அழகா இருக்குது, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஊருக்கு தான் போனேன். ஊருக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியா நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டே போனேன் நான். அண்ட் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் ஒருத்தங்க அப்படிலாம் சொன்னாங்க, ஊருக்கு போறல ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடு அப்படின்னாங்க. நான் ஆல்ரெடி இருக்குங்கன்னு சொன்னேன் நம்ம சேனல்ல, இருந்தாலும் திரும்ப எடுத்து போடுறா அப்படின்னாங்க. அண்ட் இப்போ அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு போடுன்னு சொன்னாங்க. இட்லிக்கு வந்துட்டு ஊர்ல சுத்தி பார்க்கறது கன்னியாகுமரி கடல், திருப்பருப்பு ஆறு, மாத்தூர் தொட்டிப்பாலம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதை பத்தி எல்லாம் போடு அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்ப எல்லாம் ஓகே போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஊருக்கு போய் 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நினைச்சு பாக்குறதுக்குள்ள வந்துட்டு லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி வேற வழி கிடையாது அப்படின்ட்டு திரும்ப ட்ரெயின் ஏறுறதுக்காக திரும்ப வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு சரி நம்ம எப்பவும் போடுறதுதான் விளாகா எடுப்போம், இப்போ வர்றத விளாகா எடுப்போம்னு நினைச்சிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ரயில் ஸ்டேஷன் ஃப்ரெண்டு அதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டேஷன் வந்துட்டு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ வச்சிருக்காங்க ஒரு ஆர்ச் மாதிரிலாம், அந்த ஆர்ச்சை எடுக்க மறந்துட்டேன் வீடியோ எடுக்கல. சரி உள்ள வந்துட்டோம். அங்கே நான் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். ஜூஸ் வாங்க போயிருந்தேன், தண்ணி வாங்க போயிருந்தேன். அண்டு என்கிட்ட ஒருத்தவங்க தான் பேசினாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துருக்கலாம், ஆனா எதுவுமே நான் எடுக்கல. இதெல்லாம் நினைச்சதெல்லாம் எடுக்காம வந்துட்டு இதுக்கு மேலே என்னத்தை எடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயே நான் வந்துட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு ஒருத்தங்க நான் நாகர்கோவில்லாம் இறங்க போறேன், நீ இங்கே உட்காருப்பான்ட்டு சொன்னாங்க. நான் வந்து வேண்டிகிட்டே போனேன், நான் சீட் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டே போறேன். நான் போனோடனே கிடைச்சிச்சு, தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்ல உட்காந்துட்டு நான் போனேன். ஆனா அந்த சீட்ல உட்கார்ந்தவர் வந்துட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இப்படி நடக்கும்பா கொஞ்சம் பார்த்துருப்பா அப்படின்ட்டு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்னப்பா நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு அது ரொம்ப ஒரு மன குமுறலா இருக்குங்க. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். ஓகே, நான் ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன், இந்த ட்ரெயின்ல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஓகே, நான் கோரிக்கை தான் வைக்கிறேன். அதை நீங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் கவர்மெண்ட் உங்களோட விருப்பம். என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ட்ரெயின்ல வந்துட்டு அதான் நான் குளித்தூர்ல ஏறினேன். ஸோ அங்கே வந்துட்டு பாதி தூரம் நின்றுட்டே போனேன். நாகர்கோவில் வர வரைக்கும் நின்றுட்டு தான் போனேன். அப்போ நாகர்கோவில் வர வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், சீட்ல உட்காந்துருந்தார், ஃபர்ஸ்ட்லேயே உட்காந்துருந்தார். நான் லாஸ்ட் பெட்டிலே ஏறினேன். அப்போ உட்காந்துருக்கும் வந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் நான், ஆனா நீங்க எங்க இறங்க போறீங்க? நாகர்கோவில்ப்பா, நான் அங்கே உட்காரட்டுமா? ஓகேப்பா அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஓகே அங்கே உட்காரலாம் அப்படின்னு நினைச்சு நான் ஆசையா உட்காந்து நான் வேண்டிட்டு வர போறேன், ப்ரே பண்ணிட்டு வர போறேன். நான் அன்ரிசர்வ்டு சீட் கிடைக்கணும் அப்படின்ட்டு கிடைச்சிச்சு. நான் வந்துட்டு நாகர்கோவில் தாண்டதுக்கு அப்புறம் வந்து நான் உட்காந்து போயிட்டே இருக்கேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு எந்த இடம் கரெக்டாக ஸ்பாட் தெரியல, ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல போகும்போது ரொம்ப அலசிச்சு. அப்படியே ட்ரெயின் ஃபாஸ்டா மூவ் ஆகும்போது ரைட்டா அப்படியே ஒரு ஷேக் இருக்கும். அந்த ஷேக் இருக்கும்போது வந்துட்டு இந்த விண்டோ இருக்குல்ல, இந்த விண்டோ வந்துட்டு பட்டார்னு வந்து அந்த கிளாஸ் விண்டோவும் சரி அந்த விண்டோவும் சரி வந்து இங்கே அடிச்சுக்கிச்சு. இதை எதுக்கு இப்போ இதை ஒரு வீடியோவா நீ எதுக்கு கன்சியூம் பண்ற ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் நினைச்சேன் லைட்டா தான் வீங்கி இருக்கு போல, ஒரு 1 or 2 daysல சரியாயிரும் அப்படின்னு நினைச்சேன். சரி ஆகல.
ஸோ காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அங்க நடந்த விஷயங்கள் அப்படி, அது விழுந்த உழுக்கும் அப்படி செம்ம அடி. நான் வந்துட்டு அத நினைச்சேன், நான் தான் வந்துட்டு அந்த இந்த அந்த அந்த லாக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கல, அந்த இதை வந்து பண்ணல அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த லாக்கே அங்க இல்லை. அந்த நாய் சொல்லுடா அடங்கம்மா. ஓகே, ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது வந்துட்டு அந்த லாக்கே அங்க இல்லை. அப்ப அது ஏன் தப்பெல்லாம் கிடையாது இல்லை. அப்ப நான் கேட்கறது கரெக்டு தானே. ஸோ அப்போ நான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்ஸுக்கு இருக்குல்ல, ஸோ இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறேன், ஸோ உங்களுக்கு எல்லாம் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் ரிக்வஸ்ட் தான். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரெயின்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க சரியா. இந்த மாதிரி எனக்கு விழுந்த அடி யாருக்கு வேணாம், இது இப்படி காமிச்சா நம்ப மாட்டாங்க. இங்க பாருங்க, எனக்கு தேவையா இதெல்லாம். ஸோ நான் வந்துட்டு ஆசையாக தான் ஊருக்கு போனேன், பட் நிராசையா இங்க திரும்ப வந்தேன். எனக்கு நடந்ததெல்லாம் ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்டான மேட்டர்ஸ் தான் எனக்கு ஊர்லயே நடந்துச்சு, ரிட்டர்ன் வரும்போது நடந்துச்சு. இப்போ வந்துட்டு தலைவலியில உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. சாவு சாவும்ல செத்த பையில. நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்கும்போது வந்துட்டு செம்ம ஹீட், செம்ம ஹீட்டு தாங்க முடியல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இட் லைக் சேனல் இருந்துட்டு அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ. அண்ட் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு. இதை வந்துட்டு எப்படி நான் எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்தவர் சொல்லியிருக்கலாம், அவர் தலையெல்லாம் வச்சு படுத்துட்டு இருந்தாரு, தலையெல்லாம் வச்சு சாஞ்சு படுத்துட்டு இருந்தாரு, மண்டை கிண்டையில உழுதுச்சான்னு தெரியல. ஒரு மாதிரி அதுக்கப்புறம் இப்படி இப்படி இருந்தாரு, அப்புறம் மண்டையை வச்சாரு, மறுபடியும் படாரங்க எடுத்துட்டு இப்படி வச்சாரு, எனக்கு தெரியல. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியாம வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி எல்லாம் ஃபைன், எல்லாம் நடந்துருச்சு, இதுக்கு மேல என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஸோ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம், கண்டிப்பா இதை வந்து தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இது மட்டும்தான் குறை அப்படின்னா வந்துட்டு அது மட்டும் கிடையாது, நிறையவே இருக்குது. நிறைய இருக்குதா அப்படின்னா என்ன என்ன நிறைய இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த அன்ரிசர்வ்டு வந்துட்டு பெட்டியை கொஞ்சம் இது நிறைய வைக்கலாம். ஒரு இப்போ ஒரு 3 இருக்கா, 3 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 ஆக்கலாம். அண்ட் வந்துட்டு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இட் லைக் வந்துட்டு அன்ரிசர்வ்ல லேடிஸுக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு அதை ஒரு 2 ஆக்கலாம். ஸோ 2 பெட்டிகள் எக்ஸ்ட்ரா ஆக்குனீங்கன்னா வந்துட்டு லேடிஸ்க்குலாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாய்ஸுக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு 3 பெட்டி, அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா போவாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது கன்சியூம் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்துட்டு நான் கேட்குறேன். அதை பத்தி நமக்கு தெரியாது, கேட்குறேன். ஆன்சர் இருந்தா பண்ணுங்க, வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைக் நேத்தைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு தைரியம் வேட்டை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பத்தி நான் பேசியிருந்தேன். நான் கொஞ்சம் வல்கரா லைட்டா எனக்கே அது நான் திரும்ப அந்த வீடியோ பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அந்த கமெண்ட்ஸ்ல வந்துட்டு அந்த படத்தோட எடிட்டர் வந்துட்டு பேசியிருந்தாரு, எடிட்டரா டைரக்டரான்னு தெரியல, எடிட்டர். ஸோ பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா, நானும் சொல்லியிருந்தேன் இப்படி இப்படி பண்ணணும்ட்டு. பட் ஆனா அவர் கொஞ்சம் அவசரப்பட்டாரு அண்ட் அந்த ஃபுட்டேஜோட டிலீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு அவசர அவசரம் பண்ணோம் எல்லாருக்காகவும், இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாரும் கேட்டாங்க, ஸோ அதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட ஹானஸ்டியை நான் வந்து ஒத்துக்கிறேன். அவர் வந்து அதுக்காக வந்துட்டு வெறுப்பாகி திட்டாம கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் வந்துட்டு இதை விட பெட்டரா ஒர்க் பண்ணுங்க அண்ட் நல்லா பண்ணுங்க, சூப்பர் கிரேட். அண்ட் இன்னும் நல்லா பண்ணுங்க. ஓகே, இதை பண்ணது ஃபைன், ஆனா இதுக்கு அடுத்து பண்ண போறது உங்களுக்காக பண்ணுங்க, அடுத்தவங்களுக்காக பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் இவங்க கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, அவங்க ப்ரெஷர் பண்ணாங்க, அப்படிலாம் வேணாம், உங்களுக்காக பண்ணுங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். ஏன்னா டிலே பண்ண அது எல்லாருக்கும் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுதோ ஆகலையோ, ஆனா அது வரும்போது எல்லாரும் ஒர்த்தா ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், ஒர்த்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து நீங்க அவசரம் பண்ணி ஒன்று வெளில விடும்போது வந்துட்டு என்னப்பா இது அப்படி ஒரு வார்த்தை கேட்டாலே முடிஞ்சிருச்சு. அதனால வெயிட் பண்ணி கரெக்டா பண்ணுங்க. இனிமே ஒன்று பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அது வெயிட்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர் ஸ்கின். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சது ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு எனி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் போட்டிருக்கேன் பாருங்க.
அங்க அந்த லாக்கே இல்லை, எவன் உடச்செடுத்தான்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஸோ உனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது பேசுறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் நான் நல்ல ஒரு அண்டர்ஸ்டோர்ல நான் சூப்பரா டிக்கெட்லாம் எடுத்துட்டு ஒரு எனக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருப்பேன். எனக்கு கண்டிப்பா சீட்டும் கிடைச்சிருக்கு, தரலையும் உட்காந்துருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி நடந்தது இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைமை அப்படியே விடாம உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக நடந்தா தேங்க்ஸ், இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர் ஸ்கிரீன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.